இங்க பாருங்க, இது வந்து எங்க வீட்டு பின்னாடி. இது வந்து இதை விட போன்ல காமிக்கிறத விட அப்பதான் தெரியும். போன்ல இருக்கிறத விட நேர்ல ரொம்ப இருக்கு. நாங்களே அந்த பனி மூட்டத்துக்குள்ள நிக்கிற மாதிரிதான் இருக்கு எங்களுக்கு அந்த ஃபீலிங். இப்படி இருக்கு பாருங்க. ஏதாவது தெரியுதா? அந்த பக்கத்துல செடி ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. வீடியோல எப்படி தெரியுதுன்னு பாருங்க. இதே மாதிரி உங்க ஏரியால இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு. ஓகேவா? இப்ப சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு மணி எத்தனை? மணி வந்து இப்போ வந்து கரெக்டா சொல்லு. கரெக்டா மணி வெயிட் பண்ணு. 6:15. கரெக்டா 6:15 6:20 ஆகிட்டு இருக்கு காலையில. எப்படி இருக்குன்னு பாருங்க. சூரியனும் வரல. அதே போல அங்க பாருங்க, எங்க கதிரேச மலை கோயிலே தெரியல. ஆமா, அங்க தெரியும் இல்ல, இங்க இருந்து பார்த்தா இல்ல இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருக்கும். இப்ப இல்ல, கோயிலே தெரியல. வீட்டுக்குள்ள எப்படி நம்ம மாடியில நிக்கிறதுக்காண்டி நாங்க கிளீனா தெரியுறோம். பக்கத்து மாடியில எதுவுமே நல்ல ஒரு இப்ப வந்து இப்போ ஒரு மாடி அங்க இருக்கிற மாடியில இருந்து நம்ம வீட பார்த்தாலும் இப்படிதானே இருக்கும். எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. நான் இப்படி பார்த்ததே கிடையாது உண்மைக்குமே. இந்த மாதிரி நான் பனி மூட்டத்தை இந்த மாதிரி பனி. ஆனா இந்த பக்கம் வந்து நாங்க இந்த பக்கம் வந்து நம்ம மழையில மழை பெஞ்சதப்ப காமிச்சோம் எப்படி இருந்ததுன்னு. இப்ப டிஃபரன்ஸ் அவங்களுக்கே தெரியும் இல்ல. அந்த பழைய வீடியோ பார்த்தா தெரியும். இதே இது நான் பனி போனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து மேல வந்து எடுப்போம். சரியா? ஆமா, எப்படி இருக்கு காமிக்கும் பாருங்க. இதே லொகேஷன் பாத்துக்கோங்க. நான் இப்படி மொட்டை மேல சைட்ல நிக்கிறேன், பைப் பக்கத்துல. இங்க பாருங்க, இங்க தண்ணியா கிடக்கு. ஆனா பக்கத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே இது பனி போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கேன். இதுல வந்து இந்த மாதிரி பனிமூட்டம் நான் லைட்டா தான் பாத்துக்கணும். இந்த மாதிரி பனிமூட்டம் நானும் பார்த்ததே இல்ல. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் பாத்திருக்கேன். ஆனா பாத்திருக்கேன், இந்த அளவு இல்ல. நான் கொடைக்கானல்ல பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலங்காலத்தால எங்கேயாவது வண்டியில போகும்போது தெரியும். ஆமா, லைட்டா தான் இருக்கும். நான் வந்து குளிர் பிரதேசம், நல்ல தண்ணி உள்ள ஏரியா கள்ளக்குறிச்சியில தான் இருந்து பிறந்து வளர்ந்து வந்திருக்கேன். ஆனா அங்கேயும் இப்படி பார்த்தது கிடையாது. இங்க பாரு, அந்த தெருவே 5வது தெருவே தெரியல பாரு. அதுதான் நான் பிறந்த ஊருன்னு அர்த்தம். அந்த தெருவே தெரியல பாரு. ஆமா, இந்த தெரு நல்லா பண்ணுங்க. இந்த கிரீன் கலர் வீடு அங்க அந்த அந்த பக்கம் இருக்கிற நிறைய வீடு தெரியும். பட் இல்ல, இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த கிரீன் கலர் வீடு, இந்த மரம் அது பக்கத்துல. நான் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிறகு வந்து எடுத்து காமிக்கேன். கொஞ்சம் கழிச்சு காலைல ஒரு 9 மணிக்கு மேல எடுக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? சரி, இப்ப கீழே சமையல் வேலையை பார்ப்போம். போமா. சமையல் வந்து இன்னைக்கு என்னன்னா, தமிழ் மன்சாரி நாங்க வந்து அப்பாவுக்கு ஓயாம சொல்லிட்டே இருந்தாங்க, கொள்ளு ரசம் வச்சு கொடுங்கன்னு. நேற்று கொள்ளு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு கொள்ளு ரசம் வைக்க போறேன். அந்த ரெசிபி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கொள்ளு ரசம் மெயினா இருக்கும். தமிழ் மன்சாரி ரொம்ப தேங்க்யூ. லேட் ஆனதுக்கு கொஞ்சம் சாரி. அவங்க கமெண்ட் கீழே போட்டுருவோம். அவங்க கமெண்ட்டை மென்ஷன் பண்ணிடுவோம். 2 தடவை சொல்லிட்டாங்க, அப்பாவுக்கு கொள்ளு ரசம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் டைம் இல்லாதனால வச்சு கொடுக்க முடியல. இன்னைக்கு வாங்கியாச்சு, இன்னைக்கு வைக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, கடைசியில தான் நாங்க ஒரு வெளியில ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு பர்ச்சேசிங் போறோம். என்ன பர்ச்சேசிங்? சஸ்பென்ஸ். எனக்குமா? உனக்கும் சஸ்பென்ஸ். நீ வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு அதை காமிப்போம். சரியா? சரி. நாங்க அதுக்கு முன்னாடி ஒருவளுக்கு சஸ்பென்ஸ், உனக்கும் சஸ்பென்ஸ். சரியா? ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு என்னென்ன நடக்கு, என்னென்ன விளாக் இன்னைக்கு பாப்போம். நீ அப்படியே வானத்துல நிக்கிற மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்குன்னு. ஆனா காது அடைக்கும் ஒத்துக்கூடாது. வா கீழே போலாம். வாங்க சமையல் வேலையை பார்க்கலாம். இப்ப ஃப்ரண்ட்ல பாருங்க. ஃப்ரண்ட்ல இந்த மரம் இருக்கா, மாமரம் இருக்கா? மாமரத்துக்கு அந்த பக்கம் பாரு. இதை நான் அப்புறம் காமிக்க. சரியா? இங்க பாருங்க, நான் பக்கத்து மாடியில இருந்து பாக்குறேன். ஓனர் ஆண்டி மாடியில இருந்து. எங்க மாடியுமே லைட்டா பனி முட்டை மாதிரி இருந்த அம்மா நிக்கிறாளா, நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. கோவில்ல பாட்டு ஓடுது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க உறவுகளே. வணக்கம் உறவுகளே. காவியக்கு ஒரு ஐடியாவை பாருங்க. ட்ரிக் என்ன ட்ரிக் தெரியுமா? இது வந்து இங்க இருந்து சொல்லுவாங்க. சத்தமா பேசி பக்கத்துல கோயில பாட்டு படிக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இந்த ஷூ வந்து இங்க இருந்ததுன்னா பல்லி, குட்டி குட்டி பல்லி எல்லாம் உள்ள போயிடுது. அன்னைக்கு அப்படிதான் நான் இப்படி தட்டுறேன் ஸ்கூல் போகும்போது, பல்லி உள்ள வெளியே. அதனால உங்களுக்கும் அந்த ஒரு ட்ரிக் தெரியணும்னா இப்படி தூக்கி போடுங்க. அங்க பாருங்க எப்படி பல்லி போயிருமா. எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் இந்த சுட்டி மகளுக்கு. அங்க பாருங்க, ஷூ பிஞ்சுதுன்னா வாங்கி கொடுக்க கூடாது. பலபடி அப்பாவி அப்பா. ஓகே, கோயில பாட்டு படிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். தடியமா கூப்பிட்டு வச்சுட்டேன். ரசம் வந்து இப்ப வைக்க போறேன். சரியா? வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க அப்பாவும். வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு வாக்கிங் போக வேண்டாம்னு சொன்னேன். கோவில்பட்டி வந்து காஷ்மீர் மாதிரி இருக்கு. காரு பஸ் எல்லாமே லைட்டை போட்டு தான் வராங்க. அதாவது கன்னியாகுமரி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை
எப்படி கன்னியாகுமரி டு காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலை பைபாஸ் அவ்வளவு அழகா இருக்கு. நானும் பிறந்ததுல கோயில்பட்டி இப்படி பார்த்ததே இல்ல. நானே பார்த்தது இல்ல. அதுதான் அப்படியே வீடியோல காமிச்சிருக்கோம்ல நம்ம. ஆமா, காஷ்மீர் மாதிரி ஜம்முன்னு இருக்கு. அப்படியே சாய்பாபா கோயில காணும்டா. அப்புறம் கிட்ட போய் பக்கம் கோயில் இருக்கு, நல்லா இருக்கு. சரி, இன்னும் சூரியனே வரல. அதுதான் மெயின். இப்ப மணி என்ன 7:40. இப்பவும் அப்படித்தான் இருக்கு. எல்லா வண்டி கார் பூராமே லைட்ட போட்டு சூரியன் நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு அவர் ரெஸ்ட் கொடுத்தாரு. அவர் இந்த மார்கழி பணிக்கு அவரே நீங்க இருக்கல. சூப்பரா இருக்கு கோயில்பட்டி. இப்ப வந்து கொள்ளு ரசம் வைக்க போறேன். நம்ம தமிழ் மன்சாரி சொன்னதுக்காண்டி உங்களுக்காண்டி இங்க ஸ்பெஷல் கொள்ளு ரசம். இன்னைக்கு கொள்ளு ரசம் கலிங்கா கூட்டு. கலிங்காவும் சத்து குறைக்கிறதுக்கு தான். இதுவும் நல்லா. இதுவும் கொள்ளு வந்து வறுத்து வச்சிருக்கீங்க பாருங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க பழமொழி? இது கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு. கொளுத்தவனுக்கு கொள்ளு. அதாவது அந்த கொழுப்பு அதிகமா இருந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு கொள்ளு கொடுக்கணும். ஒல்லியா லீனா கொழுப்பே இல்லாத ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருக்கிறவங்களுக்கு எள்ளு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து காணப்பயிர்னு சொல்லுவோம் நாங்க எங்க ஊர்ல. கல்லடைக்குறிச்சி கமெண்ட் பண்ணுங்க. இது காணப்பயிர்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து கருப்பு காணமும் இருக்கு, இந்த காணமும் இருக்கு. மேக்சிமம் இந்த காணம் தான் இங்க வருது. ஆனா ஸ்டவ் குறைச்சிட்டு போறேன். எங்க ஊர் சைட்ல கருப்பு காணம் தான் நிறைய வரும். இந்த காணத்தை வறுத்து வெள்ளைப்பூடு, வத்தல், புளி எல்லாம் வச்சு துவையல் அரைச்சா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எள்ளு துவையல், காணத்துவையல், புளித்தண்ணி வச்சு காணத்துவையில இருக்கும். எங்க சின்ன பிள்ளை குழந்தையா இருக்கும்போது எங்க பாட்டியோட ஸ்பெஷல் வந்து புளித்தண்ணி காணத்துவையல் தான். கொள்ளு துவையல் நான் ஏற்கனவே இந்த வெள்ளத்துல போனான்னு சொன்னா எங்க பெத்தாச்சி ஸ்பெஷல் காணத்துவையல் சூப்பரா இருப்பான். இது வந்து அப்பாவுக்கு இன்னைக்கு வந்து ரசம் வச்சு கொடுக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, நம்ம எப்பவும் போல மல்லி எல்லாம் போட்டு ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சு இதையும் கூட போட்டு திரிச்சு இந்த புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி, 2 தக்காளி பழம் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இதை வறுத்து தாளிச்சு எல்லாம் கொட்ட போறோம். இதுதான் ரசம். ரசம் ரொம்ப சிம்பிள். நாளைக்கு கொள்ள வந்து அப்பாவுக்கு வேற விதமா செஞ்சு கொடுப்போம். ஓகேவா? இன்னைக்கு ரசம் வச்சு கொடுப்போம். ஏய், நான் வந்து கொளுத்த வந்தாண்டா. ஆனா குதிரை மாதிரி விழுந்தோடனே ஏஞ்சி ஓடிடுவேன் தெரியுமா? எப்படி குதிரை தான் எழுந்து உடனே ஓட வேண்டா தம்பி. நீங்க கீழே விழ ஒரு நிமிஷம். நீ விழுந்து காட்டுனா சாம்பார் தோசைக்கு சுக்கி காய்கறிக்கு வந்து சாம்பார், இட்லி சாம்பார் வந்து இந்த கடையில வைப்போம்ல, ஹோட்டல் சைட் சாம்பார். இது என்னது? இது வந்து கடலமா கரைச்சி வச்சிருக்கேன் சாம்பார். இந்த சோறு வெறுத்து தெரிக்குது. தெரிக்குதா? ஆனா கொள்ளு ரசம் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் வைக்கேன். கொள்ளுல துவையில அரைச்சிருக்கேன், குழம்பு வச்சிருக்கேன். ரசம்ங்கிறது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். இனிமே படிச்சுக்கிட வேண்டியதானே? ஏன்னா இனிமே நம்ம வந்து அடிக்கடி கொள்ளு ரொம்ப சேர்க்கணும். அதனால மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, அப்புறம் வந்து மல்லி, நாட்டு மல்லி விதை, மல்லி செடி இல்ல கிடைக்கல, சரி, எல்லாம் போட்டு இந்த வறுத்த கொள்ளு எல்லாம் போட்டு நம்ம ரசம் எப்படி தாளிப்போம் அதே மாதிரிதான். அதேதான். அது கூட இந்த கொள்ள நம்ம வறுத்து போட்டுக்கோம். அவ்வளவுதான். ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாதோ? ஆமா, நுர கூட்டி வந்திருந்தா இதே மாதிரி நல்லா வதக்கிட்டு இதுதானா? இவ்வளவுதான் தாளிச்சு விட்டுட்டு. இவ்வளவுதானா கொள்ளு ரசம்? ஆமா, ரசம் அப்படித்தான் வைக்கணும். இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமா காயப்பொடி. காயம் நல்லது ஜீரணத்துக்குன்னு. கொஞ்சமா ரொம்ப போட்டுறீங்களே? இல்ல, கொஞ்சமா தான் விழும். அது பார்க்க நிறைய மாதிரி தெரியும் உங்க கண்ணுக்கு, எனக்கு அந்த நிதானம் தெரியும். ரைட், உங்களுக்கு நிதானம் தெரியுதுல்ல? சரி, ரைட், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களை மாதிரி கிடையாது. சரி 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 சரி. வந்து சமையல்ல வந்து எல்லாமே கை வந்த கலை. சரி, எனக்கு மட்டும். உங்களுக்கு மட்டும்தானா? எனக்கு மட்டும். நான் நல்லா பண்ணுவேன்னு ஒரு அபிப்பிராயம். அதுக்காக மத்தவங்களுக்கு இல்ல, எனக்கு நான் நல்லா பண்ணுவேன். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். அதே மாதிரிதான் எப்பவுமே நான் நல்லா சமையல் பண்ணுவேன், நான் அழகா இருக்கேன் அப்படித்தான் நான் நினைப்பேன். அது இல்ல, எப்பவுமே காக்கை தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லாட்டாலும் தன்னம்பிக்கை இருக்கிறவங்க என்னைக்கு ஜெயிச்சிருவாங்க. ரைட்டு, உண்மைதான். ரைட்டா? தோசை யாருக்கு? சுட்டி பெண்களுக்கு. சரி, ரைட்டு. சாம்பார் வச்சியம்மா?
நான் இந்த வடை வாங்கும்போது சாம்பார் வேணுமான்னாரு, சரி கொடுங்க அப்படின்னு கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நான் பேட்டை வாங்கிட்டேன். நான் வச்சுட்டேன், ஏன்னா நைட்டுக்கும் தேவைப்படுதா. ஆமா, சரி டைம் ஆச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அவளை கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும். ஸ்கூலுக்கு பஸ் வந்துரும். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கா? ரெடி ஆயிட்டு. இன்னைக்கு ரசம் பாத்தீங்களா, இதுல ரசத்தை ஊத்துனா சாரி பொங்கல் தான். இதுல ரசத்தை ஊத்தணும்னா சோறு விரைச்சு வந்துரும், விதவிதையா வந்துரும். கண்டிங்க பாருங்க, நல்ல சூட்டோட இப்படின்னு மசிச்சிருவேன். மசிச்சு ரசம் ஊத்துறோம்னா மதியம் அவளுக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா ருசிய ரசம் வந்து ஊறி போயிடும். ரைட், கொள்ளு ரசம் ரெடி. இங்க பாருங்க, இது வந்து தடியங்காய் கூட்டு. இப்போ சுட்டி காவியா கொஞ்சம் வச்சிருவோமா? கொஞ்சமா தான் சாப்பிடுவா ஸ்கூல்ல. வீட்டுல வந்து கூட கொஞ்சம் பரவாயில்லாம சாப்பிடுவா, ஸ்கூல்ல அவ்வளவுதான் சாப்பிடுவா. இப்போ கொள்ளு ரசம் அவளுக்கு ஊற்றி கிளறி ஆற வச்சிடும். சரியா? பாத்தீங்களா, சோறு ரசத்தை ஊத்தோம்னா ஒரு மாதிரி முடிச்சுட்டு வரும் பாத்தீங்களா? முழிக்கா காணும், முழிக்கல சோறா தெரியும். இதெல்லாம் சமையலுடைய கோடுவேர்டு, சமையல் பண்றவங்களோட கோடுவேர்டு. ரைட்டா? முடிக்கணும்னே பயந்துட்டேன். என்னடா, அதே போல உறவுகளை இன்னொன்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். எப்பவுமே நான் வந்து சாப்பாடை கைப்படாம இந்த ஸ்பூனை வச்சு கொஞ்சமா இப்படி எச்சு பண்ணி தான் நான் அனுப்பி விடுவேன் பிள்ளைக்கு. சாப்பிட்டு இப்படி வாயில வச்சு சாப்பிட்டுட்டு சாம்பார் சூப்பரா இருக்கு ரசம். அதே மாதிரி கொள்ளு ரசம் அந்த வாடை நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. உறவுகளே, காலையில காமிச்சல்ல அந்த இடம் தான் இந்த இடம். பாத்துக்குங்க, வித்தியாசத்தை பாருங்க. இப்போ வந்து இந்த கதிரேசன் கோயில் மாலை தெரியுதா? காலையில சுத்தமா தெரியும். பின்னாடி எடுத்தனா அங்க பாருங்க. இந்த கிரீன் கலர் வீடு மறைஞ்சோன்னா காலையில எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. உறவுகளே, நான் வந்து அதாவது சாயந்தரம் ஈவினிங் அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போகும் சொல்லி. அது எங்களால போக முடியல. 2 காரணம். ஒண்ணு வந்து சுட்டி மகளுக்கு டைம் இல்ல, அவ எங்களால வர முடியாதுட்டா. இன்னொன்னு சஸ்பென்ஸ் சொல்லியிருந்தேன், பர்ச்சேசிங் தான். அது கண்டிப்பா வரும், நாளைக்கு வீடியோ நாளை எடுப்பேன். இன்னொன்னு, எனக்கு நீ கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, ஒரே தலைவலி. சென்டருக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டேன். நல்லா பேச பார்த்தாலே தெரிஞ்சு தூங்கி வச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு போக முடியல, ஒரு வேலை பார்க்க முடியல, அப்படியே உட்காந்துட்டேன் ஈவினிங். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த ஆஃப்டரும் நான் உங்களுக்கு முன்னாடி பனி மூட்டை இதுக்கேயும் காமிச்சிருக்கேன். அந்த வெம்பா படத்துக்குன்னு சொல்லுவாங்க, அது பேர் வந்து வெம்பான்னு சொல்லுவாங்க எங்க பாட்டினா. அது காமிச்சேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு, அதை பாத்துருப்பீங்க. இப்ப அது போக முடியல, வெளியில போக முடியல. இன்னொன்னு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆரி ஒர்க்கர்ஸ், மெயினா ஆரி ஒர்க்கர்ஸ் ட்ரெயினர் யாரு இருந்தீங்கன்னா உங்களுக்காண்டி இந்த வீடியோ. நான் வந்து அடுத்தடுத்து நான் வந்து ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நான் அட்வர்டைஸ்மெண்ட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கம்யூனிட்டியில வச்சுக்கிட்டே இருக்கேன். நாங்க வந்து வேர்ல்டு லெவல்ல நாங்க இன்டர்நேஷனல் ஆரி ஒர்க் ஒரு காம்படிஷன் நடத்துறோம். அதோட டீட்டெயில் வேணும்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எங்க இன்ஸ்டா பேஜ்ல எங்களுக்கு பிரைவேட்டா எங்களுக்கு வந்து உங்க நம்பரை கால் கொடுங்க, நான் கால் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆரி ஒர்க் வந்து அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல வந்து 3 வேல்யூவான சர்டிபிகேட் கொடுக்கும் உங்களுக்கு. அதனுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் சைடுல வைக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. இல்லைன்னா கம்யூனிட்டியில போடுவேன். என்னுடைய சேனல் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல போய் நீங்க கம்யூனிட்டியில பாருங்க. கம்யூனிட்டியில நான் போஸ்ட் போட்டுறேன், இன்ஸ்டாலையும் நான் போட்டுறேன். அந்த டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வேல்யூ, அந்த சர்டிபிகேட்டோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா இது நல்ல வேல்யூவான சர்டிபிகேட். காம்படிஷன் நடந்துரும். அதனுடைய கால் பண்ணி பேசுனீங்கன்னா பிரைவேட்டா நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் நான் கொடுப்பேன். நீங்க வந்து கமெண்ட்ல உங்க நம்பரை சொல்றதுக்கு அது கொஞ்சம் வேணாம், அதனால நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க கமெண்ட் அப்படியே சொன்னாலுமே நானும் அதுக்கு ரிப்ளை பண்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கிற காம்படிஷன்ல உள்ள சர்டிபிகேட் வந்து அவ்வளவு கவர்மெண்ட் அப்ரூவ் உள்ளது. இது ரொம்ப வேல்யூவானது. இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ள இந்த ஆரியை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு.
ஏன்னா இப்போ வளர்ந்து வர்ற ஒரு ஜாப்ல ஆரி ஒர்க்கும் மெயினா இருக்கு. நான் ஒன் ஆஃப் த கோ ஆர்கனைசர், அதுல வந்து கோ ஆர்கனைசர் தான் இருந்துட்டு இருக்கேன். அதனாலதான் நாங்க அதை எடுத்து நடத்துறேன். எங்க மேல் டீம் இருந்து எங்களை சொல்றாங்க, நாங்க கோ ஆர்கனைசரா இருந்துட்டு இருக்கோம், நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நாங்க ஒரு டீமா பண்ணிட்டு இருக்கோம்னு. நாங்க ஒரு டீமா ஒரு 5-6 பேர் இருக்கோம். நாங்க பண்ணி இது ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது நல்ல வேல்யூவா இருக்கும். ஏற்கனவே ஒரு ஈவெண்ட் கூட நாங்க நடத்தி முடிச்சிருக்கோம். ஒரு காம்படிஷன் கூட நாங்க நடத்தி முடிச்சிருக்கோம். பாத்திருப்பீங்க. அது வந்து கோயில்பேட்டில தான் நடத்தணும். இது வந்து பிளேஸ் எல்லாமே அந்த நோட்டீஸ் போர்ட்ல வந்துரும். நீங்க அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆசை இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த இன்ஸ்டா பேஜ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க கமெண்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிப்ளை நான் பண்றேன். இன்ஸ்டால போய் எனக்கு பிரைவேட்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஓகேவா? மெயின் அதுல ட்ரைனர்களுக்கு நல்ல வேல்யூ, அதே போல ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது ஒரு வேல்யூ தான். இதை பாக்குறவங்க அனைவரும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், என்ன டீடைல்ஸ்னாலும் கேட்கலாம், எதுனாலும் தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப காஸ்ட் கொடுத்து வாங்குற சர்டிபிகேட்லாம் நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வச்சு அதுல வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தவறாம இத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து வெளியில போக முடியாத சூழ்நிலையினால் போக வேண்டிய இடம் கேன்சல் ஆயிடுச்சு. இன்னொன்னு வெம்பா படம்லாம் மழை வராதுன்னு சொல்லுவாங்க. இயற்கையே மாறுது பாருங்க. இன்னைக்கு கோயில்பட்டியில மழை நாங்க உட்காந்துருக்கோம், அப்படியே திடீர்னு சத்தம் வந்துச்சு. நான் கூட யாரும் வேட்டு பிடிக்காம நினைச்சேன், பட் பார்த்தா மழை திடீர்னு மழை வந்துருச்சு. அப்புறம் மெயினா தமிழ் மன்சாரி எனக்கு வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய அக்கா வந்து கோயில்பட்டியில பர்னிச்சர் கடை வச்சிருக்காங்க, ஆக்ஷன் சொல்லுங்க. மருத்துவமனையில ஒண்ணும் ஆகாது, நல்ல முறையா வீடு திரும்பி சந்தோஷமா வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நம்மளுக்கு வந்து வர்றது வந்து தலைக்கு வந்து தலைப்பாக போயிரும். அதான் எல்லாரும் எல்லா நேரத்தையும் நானே இப்ப வந்து ஒழுங்கா இருக்கும்னு சொல்ல முடியாது. என்ன நம்ம கடவுளை கும்பிடும் போது நம்ம மனிதர்கள் நம்ம கூட நண்பர்களாவோ உறவினர்களாவோ நம்மளுக்கு இருக்கும் போது நம்மளுக்கு பெருசா வர்றது சின்ன விஷயமா போயிடும். அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. உங்க சார்பா நான் ஏற்கனவே மார்கழி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிறிஸ்துமஸ் வருது, இந்த ஜீசஸ் எல்லாரும் வேண்டுவாங்க, நானும் வேண்டுவேன். நமக்கு எல்லா தெய்வங்களையும் எல்லாத்தையுமே நான் வேண்டிக்கிறேன். எம்மதமும் சம்மதம். உங்க அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லா இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க, 100 வயசு நீடோழி வாழ்வாங்க, எல்லா சந்தோஷமும் வாழ்வாங்க. தமிழ் மன்சாரி நீங்க வந்து வந்தீங்கன்னா கோயில்பட்டிக்கு உங்க அக்கா வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்னை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா எங்களுடைய உறவுல வந்து நீங்க வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுடைய அந்த அக்கறை எங்க மேல எடுத்துக்கிட்ட ஒரு பாசம் எங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சிருக்கு. நாங்க அதை ஃபாலோ பண்றோம். ஓகே, இங்க வந்தா எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேரும் பண்றாங்க, அவங்களுக்கும் நிறைய பண்றாங்க. எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன், இனிமே பண்ண போறவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். ஓகேவா? இப்ப வந்து நாளை வீடியோல அந்த பர்ச்சேஸ் செஞ்சது நாளைக்கு வரும், நாளைக்கு எடுக்கிறேன், அதை பாத்துக்கணும். ஓகேவா? இப்ப மழை வந்ததுனால வெளியிலும் கிளம்ப முடியல, எனக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே, பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ.